ஜனநாயகன் சான்று தொடர்பாக தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்திருக்கு. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? இன்னும் படம் வெளியாவதை இது இழுத்தடிக்கும் செயலாக இது பார்க்கலாமா? நிச்சயமாக விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தற்போது தணிக்கை சான்று வழங்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா தற்போது உத்தரவிட்டிருந்தார். உத்தரவிட்ட சில நிமிடத்திலேயே தணிக்கை குழு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சென்று தணிக்கை குழு தலைவர் சார்பில் ஒரு அவசர முறையீடு தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவசர முறையீட்டில் இந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் படம் தொடர்பான இந்த வழக்கை இன்று பிற்பகலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தணிக்கை குழு சார்பில் மூத்த வழக்கறிஞர் தற்போது ஆஜராகி முறையீடு செய்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை மனுவாக செய்யுங்கள் என்று தரப்புக்கு நீதிபதிகள் அறிவித்திருக்கிறார்கள். மனு எண்ணிடப்படும் பட்சத்தில் இன்று பிற்பகல் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜனநாயகன் படம் இன்று தினம் வெளியாகும் என்று பெரும் எதிர்பார்ப்பு நிலையில் தீர்ப்பு இன்று தினம் வரும் என்ற பட்சத்தில் படத்தின் தேதியானது வெளியிடும் தேதியானது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு ஜனநாயகன் படத்திற்கு சார்பாக தற்போது தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி நீதிபதி பி.டி. ஆஷா தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். உத்தரவிட்ட சில நிமிடத்திலேயே தணிக்கை குழு சார்பில் இந்த அவசர முறையீடானது செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஜனநாயகன் படத்தின் வெளியாகும் தேதியானது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரை பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த இந்த வழக்கில் சென்னை நீதிபதி ஆஷா பிறப்பித்த உத்தரவில் நடிகர் விஜயின் இந்த உத்தரவு பகுதியில் படத்திற்கு யூஏ சான்று அளித்த பிறகு அதாவது தணிக்கை குழு தலைவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் என்று நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த தணிக்கை குழு பொறுத்தவரை 5 பேர் கொண்ட உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினரின் புகார் கொண்டு மட்டும் எப்படி மறு ஆய்வு திரைப்படத்தை அனுப்ப முடியும் என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி முன்வைத்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டார். மேலும் மறு ஆய்வு குழுவுக்கு படத்தை அனுப்பும் முடிவு ஏற்கத்தக்கதல்ல என்று கூறி மறு ஆய்வுக்கு அனுப்பிய அந்த உத்தரவையும் ரத்து செய்து நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவிட்ட நிமிடத்திலே தான் தற்போது தணிக்கை குழு சார்பில் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் தற்போது இந்த அவசர முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அவசர முறையீடு போது தணிக்கை குழு சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் A.R. சுந்தரேசன் ஆஜராகி அவசர முறையீடை செய்திருக்கிறார். உடனடியாக தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். இருக்கும் இந்த வழக்கை பொறுத்தவரை குறிப்பாக வழக்கானது எண்ணிடப்பட்டு வந்தால் மட்டுமே பதிவின்படி எடுத்துக்கொள்ளப்படும். என்றால் ஒரு வழக்கை பொறுத்தவரை எண்ணிடப்பட்டு அது பட்டியலில் இடம்பெற்ற பிறகுதான் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும். அந்த அடிப்படையில் தங்கள் வழக்கை மனுவாக தாக்கல் செய்யுங்கள். அது எண்ணிடும் பட்சத்தில் இன்று பிற்பகல் விசாரிப்பதா அல்லது வேறு தினங்கள் விசாரிப்பதா என்பது முடிவாகும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.